கடந்த 25ஆம் தேதி அக்டோபர் மாசம் வந்து நான் அமேசான்ல ஒரு ஐபோன் 15 ஒன்று ஆர்டர் பண்றேன். அது அடுத்த நாள் டெலிவரி 9 to 10 o'clock ஸ்லாட்ல வரணும். பட் ஆனா அந்த ஸ்லாட்ல வரல. உடனே நாங்க கஸ்டமர் கேருக்கு ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு அதுக்கு அடுத்த நாள் உங்களுக்கு டெலிவரி ஆயிடும் சொல்லியிருந்தாங்க. அடுத்த நாள் ஒரு காலை ஒரு 6:40 மணி அளவுல வந்து டெலிவரி ஏஜென்ட் கால் பண்றாரு நமக்கு. சோ நான் போயிட்டு அந்த டெலிவரி ஏஜென்ட் கிட்ட இந்த பார்சல் வாங்கும்போது அந்த பார்சல் வந்து உடஞ்சி இருந்த மாதிரி ஒரு ஃபீல், உள்ள வந்து ஏதோ வேற ஏதோ பொருள் இருந்த மாதிரி ஒரு ஃபீல். அதனால இது வந்து ஐபோன் சார், இது என்ன சார் இப்படி கொடுக்குறீங்கன்னு நான் கேட்டதுக்கு, இல்ல சார் இது ஐபோன் கிடையாது, வேற ஒரு ப்ராடக்ட், நீங்க வேற ஏதோ ஆர்டர் பண்ணிருக்கீங்கன்னு சொல்றாங்க. நான் வீட்டுல கேட்டதுக்கு பேம்பர்ஸ் தான் ஆர்டர் பண்ணணும் நம்ம அப்படின்னு சொல்றாங்க. பட் இருந்தாலும் அந்த டெலிவரி பர்சனை கூட வச்சுக்கிட்டே அந்த பார்சலை நம்ம பிரிக்கிறோம். உள்ள வந்து பாத்தீங்கன்னா செபாமெட் கிரீம், அந்த குழந்தைங்க யூஸ் பண்ற ஒரு ஷாம்பு மாதிரினா ஒரு கிரீம் ஒன்று இருக்கு. அந்த டெலிவரி பாயை கேட்கும்போது, சார் நான் தான் சொன்னேன் சார் இது ஐபோன் இல்ல சார், வேற ஏதோ கிரீம், நீங்க கஸ்டமர் கேருக்கு ஃபோன் பண்ணி ரிட்டர்ன் போட்டு நீங்க வேற உங்களோட ப்ராடக்ட்டை வாங்கிக்கோங்கன்னு சொல்றாங்க. பட் நான் என்ன சொல்றேன்னா, இல்ல இது வந்து ஐபோனா இருந்தாலும் இதுக்கு இடையில என்ன நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா, அவரோட கான்வர்சேஷனும் என் கான்வர்சேஷனும் வேற மாதிரி போயிட்டு, சரி ஓகே வேற ஏதோ ப்ராடக்ட்னு சொல்லிட்டு ஓடிபி கேட்கறாரு சார். ஓடிபி கேட்கும்போது என்ன நடக்குதுன்னா, எதுக்கு இந்த ப்ராடக்ட் போய் நீங்க ஓடிபி கேட்கறீங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்கறேன். அதுக்கு இல்ல 500 ரூபாய்க்கு மேல எந்த ப்ராடக்டா இருந்தாலும் நாங்க ஓடிபி வாங்குவோம்னு சொல்றாங்க. உடனே நாங்க அந்த ஓடிபியை சொன்ன வேகத்துல இமிடியேட்டா என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, ஐபோன் ஹஸ் பீன் டெலிவர்டுன்னு சொல்லிட்டு நம்ம அமேசான் ஆப்லயும் காமிக்குது, நமக்கு ஒரு மெசேஜும் வருது. சோ இது ரொம்ப அதிர்ச்சியான உடனே அந்த டெலிவரி பர்சனை பிடிச்சி கேட்கும்போது, இல்ல நீங்க கஸ்டமர் கேரை போய் கேளுங்க, என்ன கேட்டு ஒரு பிரயோஜனமும் இல்ல அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் நம்ம கஸ்டமர் கேருக்கு ஃபோன் பண்றோம் சார். உடனடியாக நாங்க வந்து கஸ்டமர் கேருக்கு ஃபோன் பண்றோம். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க ரிட்டர்ன் பண்ணுங்க, 29ஆம் தேதி நீங்க ரிட்டர்ன் பண்ணுங்க, உங்களுக்கு வந்து அமௌண்ட்டை ரீஃபண்ட் பண்ணிடுறோம் சொல்றாங்க சார். உடனே 29ஆம் தேதி நாங்க ரிட்டர்ன் பண்றோம். ரிட்டர்ன் பண்ணிட்ட பிறகு என்ன நடக்குதுன்னு கேக்குறீங்கன்னா, உங்க அமௌண்ட்டை வந்து நாங்க ரீஃபண்ட் பண்ண முடியாது. எதனால நாங்க வந்து எதனாலன்னு கொஸ்டின் கேட்கும்போது, இந்த மாதிரி உங்க அக்கௌண்ட் ஆக்டிவிட்டியில நிறைய பொருளை வாங்கி நீங்க கேன்சல் பண்ணிருக்கீங்க, நிறைய பொருளை வந்து ரிட்டர்ன் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஒரு மெயில் ஒன்று அனுப்புறாங்க சார். இந்த நாங்க ஓபன் பண்ண வீடியோ, இந்த டெலிவரி பாய் கிட்ட பேசின வீடியோ, டெலிவரி பர்சன் கிட்ட எடுத்த வீடியோஸ் எல்லாத்தையுமே நாங்க அனுப்புறோம். ஆனா அதுக்கான எந்த ஒரு முடிவும் அவங்க வந்து எங்களுக்கு தரல. உடனடியே நாங்க என்ன பண்றோம்னு பாத்தீங்கன்னா, போலீஸ் ஸ்டேஷன், சித்திரப்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்றோம். அதுக்கு சிஎஸ்ஆர் காப்பியும் வாங்குறோம். இமீடியட்டா நாங்க என்ன பண்றோம்னு பாத்தீங்கன்னா, கமிஷனர் ஆபீஸுக்கு போயிட்டு இதை பத்தி ஒரு கம்ப்ளைண்ட் பண்றோம். கமிஷனர் வந்து அசிஸ்டன்ட் கமிஷனர் சார் கிட்ட போய் பேச சொன்னாரு, அதையும் நாங்க பண்ணோம். அசிஸ்டன்ட் ஏசி சார் என்ன சொன்னாருன்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஸ்டேஷனுக்கு போங்க, நான் இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லி இதை விசாரிக்க சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்க ஸ்டேஷனுக்கும் வந்து இன்ஸ்பெக்டர் சார் கிட்டையும் எல்லாத்தையும் விலாவரியா சொன்னோம். அவர் வந்து நாங்க லோக்கல் ஹப்ல வந்து நாங்க இதை பத்தி விசாரிச்சு உங்களுக்கு நாங்க வந்து முடிவு சொல்றோம்னு சொன்னாங்க சார். இதுக்கு இடையில என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, அவங்க கொடுத்த ஐஎம்ஐ நம்பர்னு ஒன்று இருக்கும் சார். அமேசான்ல நம்ம ஒரு ப்ராடக்ட் வாங்குறோம், ஐபோன் மாதிரி ஒரு ப்ராடக்ட் வாங்கும்போது ஐஎம்ஐ நம்பர், சீரியல் நம்பர்னு சொல்லிட்டு 2 விஷயம் அவங்க தரணும் சார். ஸோ அமேசான் அப்ளிகேஷன் உள்ளே நான் அதை டவுன்லோட் பண்ணி பார்க்கும்போது, நம்ம நார்மலா இந்த ஐஎம்ஐ ஆக்டிவா இருக்கா, அதுக்கான சீரியல் நம்பர் என்னன்னு சொல்லிட்டு நம்மளால வந்து சர்ச் பண்ண முடியும் சார். இந்த கூகுள் சர்ச் மாதிரி ஒரு சில விஷயத்துல நம்ம பண்ண முடியும். ஸோ IMEIcheck.comல போயிட்டு பார்த்தா இதுல கொடுத்த அந்த சீரியல் நம்பரும் அந்த வெப்சைட்ல வந்த சீரியல் நம்பருமே வேற வேற சார். ஸோ இது வந்து பியூரா ஒரு ஃப்ராட் பண்ணிருக்காங்க. இதை பத்தி நாங்க திரும்பி அமேசான் கிட்ட போயிட்டு ஒரு மெயில் போட்டு கேட்டா அவங்க வந்து சரியான ஒரு ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டாங்க சார். என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, நீங்க வந்து எங்களுக்கும் மேல இருக்க ஆபீசர் கிட்ட பேசுங்க, நீங்க எங்க கிட்ட பேசி ஒரு பிரோஜனமும் இல்லை, இந்த மாதிரி ஒரு வார்த்தைகள் வருது. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, சேட் ஆப்ஷனையே டெலிட் பண்ணிட்டாங்க சார். அதாவது சேட் ஆப்ஷன் வந்து டெக்னிக்கல் இஷ்யூ ஆனாலும் உங்களால சேட் பண்ண முடியாதுன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் எடுத்துட்டாங்க சார். அந்த அப்ளிகேஷன் உள்ள இருக்க அந்த தமிழ் மொழியில பேசுற மாதிரி நம்ம ஒரு ஆப்ஷன் இருக்கும் சார் அமேசான்ல பொதுவா. அந்த தமிழ் மொழியில பேசுற ஆப்ஷனையும் எடுத்துட்டாங்க சார். சோ இப்போ வந்து நம்ம இங்கிலீஷ்ல தான் பேசி அவங்க கிட்ட நம்ம வந்து நம்மளுடைய குறைகளை சொல்லணும். அந்த பர்சன், அந்த நம்ம சொல்றோம் பாத்தீங்களா, அந்த பர்சனுமே நான் இதுக்கான அத்தாரிட்டி பர்சன் கிடையாது, நீங்க கான்டாக்ட் பண்ணணும், நீங்க மெயில்ல கான்டாக்ட் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. சோ இதுக்கான முடிவு ஒரு அமேசான் மாதிரி ஒரு பெரிய நிறுவனத்துக்கிட்ட நம்பி நம்ம ஒரு ஆர்டர் போடுறோம்னா அதுல ஒரு ட்ரஸ்ட் பிரேக் ஆகுற மாதிரி ஒரு ஐபோனுக்கு பதிலாக ஒரு ஷாம்பு டப்பா கொடுக்குறாங்க. இதை வந்து அமேசானுமே கண்டுக்கல. அமேசான் சைட்ல இருந்து எந்த ஒரு ஹெல்ப்பும் வந்து கன்சியூமருக்கும் தரல. எங்களை மாதிரி பாதிக்கப்பட்டவங்களுக்கு யாருமே வந்து இந்த இடத்துல ஒரு பாதிக்கப்பட்டவங்களுக்கு எந்த ஒரு முடிவுமே தரல. இப்ப அமேசான் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. பட் இப்ப நான் இழந்தது என்னோட காசு, எனக்கு வந்து என்னோட ஐபோனு இல்ல என்னுடைய காசு எனக்கு மீட்டு தருமாறு நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் சார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்-நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்துவிடு பாப்பா,
அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.